அடுத்ததாக நாம் காண இருப்பது ரிஷபராசி நேயர்களுக்கான கோச்சார பலன்கள் அல்லது சித்திரை மாதத்து பலன்கள். ரிஷபராசிக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அதை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் அவ்வளவு நல்ல மாதமாக இருக்காது. இதை சொல்வதற்கு முன்பு நம்ம இந்த பலன்கள், மாத பலன், கோச்சார பலன், தசாபுத்தி பலன் இவற்றை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கோச்சார பலன், தசாபுத்தி பலன் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு மட்டும்தான். அவை மாறக்கூடியது, கோள்களின் சஞ்சாரத்துக்கு ஏற்ப மாறக்கூடியதுனால தான் அது கோச்சார பலன். தசாபுத்தி பலனும் அதுபோல தசை மாற மாற, தசை புத்தி மாற மாற பலன்களும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே இப்போ ஒரு சில ராசிக்கு கெட்டதா பலன் சொல்றோம்னு வச்சுங்களேன், உடனே ஆஹா நமக்கு எல்லாமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மனம் தளர்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் இப்ப நாம சொல்லக்கூடிய பலன் ஒரு மாதத்துக்கு தான், சித்திரை மாதத்துக்கு மட்டுமான பலன். அடுத்த மாதம் கிரகங்களுடைய கிரக பயிற்சி இல்லை கிரகங்கள் வேறு இடத்துக்கு மாறும் பொழுது பலன்கள் மாறிவிடும், நல்ல பலன்கள் வரலாம். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், ரிஷபராசி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அவ்வளவு சரியான மாதம் என்று சொல்ல முடியாது. சித்திரை மாதம் அவ்வளவு நல்ல மாசம், அவ்வளவு நல்ல பலன்களை தரக்கூடிய மாதம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே ரிஷபராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனி, அஷ்டம சனி அப்படி என்றால் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் வீட்டிலிருந்து ஏற்கனவே நிறைய தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் ரிஷபராசிக்கு நேயர்களுக்கு. இப்பொழுது அது மட்டுமல்லாமல் 7ல் இருந்த குரு அதிசாரமாக இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு மூவ் பண்றார். அதாவது 8ஆம் இடத்துக்கு பெயர்றார். எப்போ அப்படின்னா இந்த மார்ச் 13ல இருந்து 7ஆம் இடத்தில் இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். அப்போ ஏற்கனவே 8ல் சனி பிளஸ் கேது 2 கிரகங்கள் இருக்கு. ரிஷபராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ராசியிலிருந்து 8வது இடத்துல சனி கேது ஆகிய 2 கிரகங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து மே 19 தேதி வரைக்கும் குரு அதிசார பயிற்சி காரணமாக குரு 7ஆம் இடத்திலிருந்து ரிஷபராசியை பொறுத்தவரை 7ல் இருந்த குரு இப்பொழுது 8ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். இப்பொழுது ரிஷபராசி நேயர்கள் 2 பெரிய தாக்கங்களை அனுபவிக்க வேண்டும். என்னன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஷ்டம குரு பிளஸ் அஷ்டம சனி. அஷ்டம குருவும் அஷ்டம சனியும் பொதுவாக கெடுதல் செய்யும் நிலை. உதாரணமாக ராசிக்கு 8லே இருக்கக்கூடிய அந்த சனி, அஷ்டம சனி என்பது ஏற்கனவே நிறைய கெடுபலன்களை செய்திருக்கும். குடும்பத்திலே அமைதியின்மை, உடல்நல கோளாறு, பசங்களுக்கு தொல்லை, தொழிலில் ஏற்றம் இல்லாத நிலை, தொழிலில் ஒரு பெரிய தேக்கம், உத்தியோகத்தில் சரிவு, அசிங்கம், அவமானம் போன்ற எக்கச்சக்க கெடுபலன்களை அஷ்டம சனி செய்து கொண்டிருக்கிறார் ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்கனவே. அது இல்லாமல் தற்பொழுது 7ஆம் இடத்தில் இருந்து நல்ல பலன்களை ஓரளவு தந்து கொண்டிருந்த குருவும் அதிசார பயிற்சி காரணமாக 8ஆம் இடத்துக்கு வந்து விடுவதால் 8ஆம் இடத்துல அவரும் தன்னுடைய பங்குக்கு சில தீய பலன்களை செய்வார். குறிப்பாக இந்த சித்திரை மாதத்திலே ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 14 வரைக்கும் உரையக்கூடிய இந்த சித்திரை மாதத்திலே குரு பகவான் செய்யும் கெடுபலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் 8ஆம் இடத்திலே ஏற்கனவே கேது பகவான் வேற வீட்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது ரிஷபராசி நேயர்கள் 8ஆம் இடத்திலே உள்ள சனி, அஷ்டம சனி, அஷ்டம குரு, 8ல் உள்ள கேது ஆகிய 3 கிரகங்கள் தரும் பாதிப்புகளை தாங்க வேண்டி உள்ளது. ஆகவே இந்த மாதம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு நல்ல மாதம் என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படலாம், குடும்பத்திலே அமைதியின்மை ஏற்படும், தொழிலிலே உத்தியோகத்திலே ஒரு பெரிய தேக்கம் ஏற்படும். ஆனால் இவையெல்லாம் தற்காலிகமானவைதான். இந்த 1 மாதத்திற்கான பலன்கள் திருப்பி அஷ்டமத்து சனி நீங்கியவுடன் அல்லது குரு தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டவுடன் மறுபடியும் பலன்கள் மாறத் தொடங்கும். ஆகவே அவர்கள் மனம் தளர வேண்டாம். இன்னொன்று, மாத கோள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ல் உள்ள செவ்வாய் மறுபடியும் அவர்களுக்கு 1ல் செவ்வாயும் நல்ல மாத கோளான செவ்வாயும் ஒரு நல்ல இடத்தில் இல்லை. 1ல் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல பலன்களை தராது. என்ன தரும்? தேவையில்லாத முன்கோபம், தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை இழுத்து விடுவார், வாக்கு தடிக்கும், காரியத்திலே தடையை ஏற்படுத்துவார், நோய்கள், உடலில் உஷ்ண சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்துவார். இதையெல்லாம் 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் செய்யக்கூடிய பலன்கள். அது மட்டுமல்லாமல் 12ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார் ரிஷபராசினியர்களுக்கு. இப்பொழுது 12லே இந்த மாதம் 12லே சூரியன், 12லே இருக்கக்கூடிய சூரியன் என்ன செய்வார் அப்படி என்றால், உடலில் உஷ்ண சம்பந்தமான நோய்கள்,
சரீரத்திலே காயங்கள் போன்றவற்றை கொடுப்பார், காரிய தடைகளை ஏற்படுத்துவார், குடும்பத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துவார், வீண் பொருள் விரயம் ஏற்படுத்துவார், மனத்திலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துவார். ஆக செவ்வாய் சூரியன் ஆகிய 2 கிரக மாதக்கோள்கள் இரண்டும் இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் இல்லை. ஏற்கனவே ராகு, ஏற்கனவே கேது, சனி, குரு, அஷ்டமத்தில் உள்ள சனி, அஷ்டம ஸ்தானத்தில் உள்ள சனி, குரு, கேது ஆகிய கிரகங்கள் தீய பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து அந்த தீய பலன்களை இன்னும் தங்களுடைய பங்குக்கு அதிகமான தீய பலன்களை கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை ராகு பகவான் இப்பொழுது 2ஆம் வீட்டிலே இருக்கிறார். அந்த 2ஆம் வீட்டிலே இருக்கிற ராகு பகவானும் பசங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன தடைகள், படிப்பில் கவனமின்மை, குடும்பத்தில் அமைதியின்மை, தன விரயம் ஆகியவற்றை ஏற்படுத்துவார். ஆக ஒரு 7-6 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ரிஷபராசி நேயர்களை தாக்கும் இந்த சமயத்தில், இந்த மாசத்திலே. அப்பொழுது ரிஷபராசி நேயர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால் 11இல் இருக்கும் புதனும் சுக்கிரனும், இந்த 2 மாத கோள்கள், சுப கோள்களான இவை 2ம் அவர்களுக்கு மேலே சொல்லப்பட்ட 6 கிரகங்கள் தரக்கூடிய கஷ்டங்களை குறைத்து ஓரளவு செல்வத்தை கொடுப்பார்கள், ஓரளவு மன அமைதியை கொடுப்பார்கள், ஓரளவு சுபிட்சத்தையும் சுகத்தையும் வழங்குவதற்கு கடமைப்பட்டவர்கள் யார்? புதனும் சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் விட்டிருப்பதால். ஆகவே ரிஷபராசி நேயர்கள் இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். இதை நமக்கு இந்த கஷ்டம் ஃபுல்லா இனிமேல் லைஃப் ஃபுல்லா தொடரும் அப்படின்னு மனம் நிலை குலைந்து விடக்கூடாது, மனம் வருத்தக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு தற்காலிகமான அந்த கோச்சார பலன்கள், நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன், கோச்சார பலன்களாகட்டும் தசாபுத்தி பலன்களாகட்டும் எல்லாமே டெம்பரவரி தான். அடுத்ததாக இப்பொழுது ரிஷபராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலே இருந்து அதிகமான கெடுபலன்களை செய்யக்கூடிய குரு, சனி, கேது ஆகிய 3 கிரகங்களுக்கும் பரிகாரம் செய்தல் வேண்டும். அது இல்லாமல் 1ல் இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த 12ல் உள்ள சூரியன், இவ்வளவு கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிரகங்கள் கெடுபலன்களை செய்வதால் முக்கியமாக அவர்கள் பரிகாரம் ஒரு 3 கிரகங்கள் செய்யக்கூடிய கெடுபலன்களிலிருந்து விடுபடுவதற்காக பரிகாரம் செய்ய வேண்டும். முதலில் அஷ்டம சனியின் தாக்கம் அஷ்டம சனி ரொம்ப நாளாவே அவங்களை துன்பப்படுத்திட்டு இருக்கு. அஷ்டம சனி என்னைக்கு சனி பயிற்சி ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து ரிஷபராசிக்காரர்கள் அஷ்டம சனியின் தாக்கத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். ஜென்ரலா இந்த மாசம் மட்டும் கிடையாது, இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்குமே அந்த அஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பரிகாரம் என்னவென்றால், சனி பகவானின் குருநாதராகிய கால பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சனி பகவானுக்கு நேரா போய் நல்லெண்ணெய் விளக்கோ இல்லை எள்ளு விளக்கோ போடுறது தவறு. சனி பகவானின் குருநாதராகிய கால பைரவருக்கு, சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தவரும் அவருடைய குருவும் ஆகிய கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட அஷ்டம சனியின் தாக்குதல் வெகுவாக குறையும். 2வது, இப்பொழுது டெம்பரவரியா ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, 2 மாசத்துக்கு 8வது இடத்துல குருவும் உட்கார்ந்துருக்கு. இந்த அஷ்டம குரு அந்த 2 மாசம் ரொம்ப கடுமையா தாக்கும். இந்த தாக்குதலிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள தட்சிணாமூர்த்தி அப்பனுக்கு வியாழக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். இது இல்லாம 2வது இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராகு, ரிஷபராசி நேயர்களுக்கு அல்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்து குடும்பத்தின் அமைதியை குலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு, தன விரயத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற ராகு, இது கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே ராகு பகவான் அடுத்த ராகு பயிற்சி முடிகிற வரைக்கும் அங்கதான் இருப்பார். அதனால அவருடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கும் அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும், அடுத்த ராகு பயிற்சி ஏற்படுகிற வரைக்கும், 3வது இடத்துக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு 3வது இடத்துக்கு ராகு பகவான் செல்கிற வரைக்கும் ராகுவினுடைய தாக்கம் இருக்கும். அந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ராகு காலத்திலே காளிகாம்பாள் தாய்க்கு அல்லது துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபடலாம். இவை ராகு ஏற்படுத்தக்கூடிய கெடுபலன்களிலிருந்து நம்மை பெரிதாக காக்கும். இது ரிஷபராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள்.